வெங்காயம் தக்காளி விற்கிற விலைவாசிக்கு வாங்கி சாப்பிட்ற மாதிரியா இருக்குது. ஒரு தக்காளி சட்னி அரைக்கணும்னா நம்ம அதுக்கு 50 ரூபாய் செலவு பண்ணணும். இந்த மாதிரி நம்ம சட்னி அரைக்கிறதுனால ரொம்ப கம்மியான விலையில் கம்மியான செலவு பண்ணி ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் ருசியான சட்னி செய்ய போகிறோம். இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சட்னி அரைச்சிங்கன்னா 5 இட்லி சாப்பிட்றவங்க 10 இட்லி கூட பக்காவாக சாப்பிட்டு எழுந்திரிச்சிருவாங்க. இந்த மாதிரி சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான சுவையான சட்னி செய்கிறதுக்கு நான் எடுத்திருக்க பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுச்சவு எடுத்திருக்கேங்க. இந்த சவுச்சவில் எப்படிங்க சட்னி செய்ய முடியும், இது நல்லா இருக்குமா, ருசியாக இருக்குமான்னு எல்லாருக்குமே டவுட் வரும். கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. இந்த சவுச்சவு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு கடாயில் நல்லா 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேன். எண்ணெய் காஞ்சதுமே 1 டீஸ்பூன் கடுகு, 4 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை சேர்க்கணும். கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்க்கணும். இது கூட ஒரே ஒரு வெங்காயத்தை சேர்த்தா போதுங்க. இந்த சட்னி தாராளமாக 3-4 பேர் தொட்டு சாப்பிட்ற அளவுக்கு நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கட்டும். இது கூடவே நம்ம குட்டி லெமன் சைஸில் புளி சேர்க்க போகிறோம். புளி சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கி விட்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சவுச்சவை சேர்க்க போகிறோம். நீங்கள் கேரட் துருகுறதில் வச்சு நல்லா பூ போல் துருகிட்டு கூட சேர்க்கலாம். இது போல் கட் பண்ணிட்டு கூட சேர்க்கலாங்க. இது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்கணும். சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போய் சவுச்சவை நல்லா வதங்கணும். இது ஒரு 2 நிமிஷம் ஆகுங்க வதங்கிறதுக்கு, ரொம்பலாம் டைம் எடுக்காது. தக்காளி வதங்குற டயத்திலே நமக்கு இந்த சவுச்சவு வதங்கிரும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் எடுத்து இதை ஆற வச்சுட்டு நம்ம அரைக்க போகிறோம். பாருங்கள், சவுச்சவு சட்னி செய்கிறதுக்கு நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்க்க போகிறோம். தக்காளி பழம் விற்கிற விலைவாசிக்கு நம்ம தக்காளி பழ சட்னி அரைக்கணும்னா அதுக்கு 50-100 ரூபாய் செலவு பண்ணணும். இந்த மாதிரி ஈஸியாகவும் சிம்பிளாகவும் சட்னி அரைக்க போகிறோம். பாருங்கள், சட்னி அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். இதை இன்னுமே சுவை கூட்டுறதுக்கு தாளித்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டே நம்ம வதக்கி அரைச்சிருக்கோம், அதனால் நான் தாளிப்பு கொடுக்கலைங்க. இதை அப்படியே நம்ம எடுத்து சர்வ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க இது சவுச்சவு சட்னின்னு, இது தக்காளி சட்னின்னு தான் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.